திருமணத்துக்கு முன்பு பாலியல் பலாத்காரம் செய்பவர்கள் சடுதியில் சாகிறார்கள் என்பதை நம்ம வேதத்தில் ஒரு 2 உதாரணங்களை பார்க்குறோம். ஆதியாகமம் 34வது அதிகாரத்தில் யாக்கோபின் மகள் தீனாள், அவள் அந்த தேசத்து பெரிய மனிதனால் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார். அதனுடைய விளைவு, அவர்கள் எவ்வளையோ சமாதானத்தை விரும்பினாலும் சமாதானம் அவர்களுக்கு சாவுக்கு ஏதுவாக முடிந்தது என்று பார்க்கிறோம். இன்னொரு உதாரணம் தான் 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் தாமார், அவங்க சகோதரன் அப்படின்ற அம்னோன் அவங்கள பலாத்காரமாக பாலியல் பலாத்காரம் செய்கிறான். அதனுடைய விளைவு நாளானது அவனை விரைவிலே கொல்லுகிறதை பார்க்கிறோம். அவனும் சாகிறான். அப்போ தேவ பிள்ளைகளாகிய நாம் பாலியல் பலாத்காரம் செய்கிற எந்த மனிதனும் சடுதியிலே சாகிறான் என்று வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் பாலியல் பலாத்காரங்களுக்கு ஒருவரும் இடம் கொடாத அளவுக்கு தங்களை பாதுகாத்து கொள்ளுவோம். தேவன் நமக்கு துணை செய்வாராக. பாலியல் பலாத்காரங்களிலே ஈடுபடுகிற எந்த ஒரு மனிதனுக்கும் சடுதியிலே சாவு வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. திருமணமானவர்களை மற்ற ஆண்கள் அல்லது மற்ற பெண்கள் தொடுவதை தேவன் அனுமதிப்பதில்லை. ஆபிரகாமுடைய மனைவி தன் சகோதரி என்று சொன்னதினால் அந்த தேசத்தின் ராஜா தொடுவதற்கு முயலுகிறார். ஆனால் தேவன் அனுமதிக்கவில்லை. ஈசாக்குடைய மனைவி அதே போல தன்னை சகோதரி என்று சொன்னபடியினாலே அந்த தேசத்தின் ராஜாவும் தொட முயலுகிறார். தேவன் அதை அனுமதிக்கவில்லை. அப்போ பரிசுத்தவான்களுடைய மனைவியை அல்லது பரிசுத்தவாட்டிகளுடைய கணவனை மற்றவர்கள் தொடுவதற்கு தேவன் அனுமதிப்பதில்லை என்பதை நாம் வேதத்தின் மூலமாக கற்றுக்கொள்ளுகிறோம். பிறருடைய மனைவியினிடத்தில் பிரவேசிக்கிறவன் ஆக்கினைக்கு தப்புவதில்லை. தேவ பிள்ளைகளாகிய நாம் பிறருடைய மனைவிகளை இச்சிக்கக்கூடாது என்று வேதம் நமக்கு ஆணித்தரமாக சொல்லுகிறது. இயேசு எந்த பெண்ணையும் இச்சிக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள், திருமணமானவர்கள், திருமணமான எந்த தேவ பிள்ளையும் மற்றவருடைய மனைவிகளை நோக்காமல் இருந்தோமே ஆனால் நாம் பாக்கியம் பெற்றவர்களாக வாழுவோம். பாக்கியமுள்ள சந்ததிகளுக்கு தகப்பனாக இருப்போம். நம்முடைய பிள்ளைகளும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். யோபுவைப் போல பிறருடைய வாசலை எட்டி பார்க்காமல் இருக்க நம்முடைய கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுவோம். கர்த்தர் நிச்சயம் நம்மை கடன்படுத்தும். தகாத உறவுகளிலே ஈடுபட்ட ரூபன் தனக்கு இருந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அவன் இழக்கிறான். அப்போ தகாத உறவு, முறையற்ற உறவு, இதையெல்லாம் நீங்கள் சிந்திச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போயிடுவீங்க. அதே மாதிரி தான் அப்சலோம் தகாத உறவுகளில் ஈடுபட்டு தன்னுடைய தகப்பனை அவன் என்ன செய்கிறான், வேதனைப்படுத்த விரும்புகிறான். அதனுடைய முடிவு அவனுடைய மரணம் பரிதாபமாக இருந்துச்சு. தகாத உறவில் ஈடுபட்ட சவுலினுடைய அதிபதி அல்லது அவனுடைய போர்ப்படை தளபதி, அவனும் பார்த்திங்கன்னா ஆகாதவனாக செத்தான். அதனால் தேவ பிள்ளைகளாகி நாம் இந்த தகாத உறவுகளுக்குள்ளே நம்ம போகவே கூடாது. ஆகாத உறவுகளுக்குள்ளே நம்ம போகக்கூடாது. முறையற்ற உறவுகளுக்குள்ளே நம்ம போகக்கூடாது. தேவன் கொடுத்திருக்கிற அருமையான வாழ்க்கையை பாலியல் பாவங்கள் இல்லாமல் பரிசுத்தமான எண்ணத்தோடு, பரிசுத்தமான சிந்தையோடு, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மனைவியோடு நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மனைவியோடு நாம் சந்தோஷமாக இருப்போம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மனைவியோடு நம்முடைய ஆசைகளையும் நம்முடைய இன்பங்களையும் எல்லாவற்றையும் அதன் மூலமாக பூர்த்தி செய்து கொள்வோம். தேவன் நிச்சயமாக நம்முடைய வாழ்வை உயர்த்தி கொண்டே இருப்பார். நம்முடைய கலங்கரை விளக்கங்களாக மாற்றி வைப்பார். மலை மேல் உள்ள பட்டணங்களாக உயர்த்தி வைப்பார். நாம் இந்த பூமிக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். தாவீது பத்சேபாளை தொட்டதை தேவன் விரும்பலை. தேவன் அதற்கு சரியான தண்டனையை கொடுக்கிறார். பிறருடைய மனைவியை யார் தொட்டாலும் அது பரிசுத்தமானாக இருந்தாலும் தேவன் தண்டிக்கிறார் என்பதற்கு தாவீது ஒரு எடுத்துக்காட்டாக வேதத்திலே இருக்கிறார். அதே தாவீது பார்த்திங்கன்னா அபிகாயில முறையாக தேடி போய் அவங்க கணவன் இறந்ததுக்கப்புறம் விவாகம் பண்ணுகிறார். அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அப்போ தேவன் கணவன் இறந்தாலோ மனைவி இறந்தாலோ அவர்களை மறுமணம் செய்வதை அங்கீகரிக்கிறார். கணவன் இருக்கும்போதோ மனைவி இருக்கும்போதோ அந்த பெண்ணை ஒருவன் தன்னுடைய மனைவியாக்கி கொள்வதோ அல்லது தொடுவதோ அதை தேவன் அங்கீகரிப்பதில்லை. அது தாவீதாக இருந்தாலும் தேவன் அவனுக்கு தண்டனை கொடுக்கிறார். அதற்கு பதிலாக அந்த பத்சேபாளிடத்தில் பிறந்த முதல் குழந்தை இறந்து போகிறது. ஏன்னா அது பாவத்தினால் பிறந்துச்சு.
பாவத்தினால் பிறக்கிற எதையும் மரணம் வருகிறது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதே பத்சேபாளிடத்தில் தாவீது முறையாக உரியா இறந்த பின்பு அவளை மனைவியாக்கி கொண்ட பின்பு பிறந்த முதல் குழந்தை சாலமோனை கர்த்தர் நேசித்தார். அவனை ஞானம் உள்ளவனாக மாற்றினான். அவனை தான் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வச்சார். அவள் தேவன் தாவீதுக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருந்தாலும் பத்சேபாளுக்கு நியாயம் செய்யும்படிக்கு தேவன் சாலமோனை உயர்த்தி ராஜாவாக வைத்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ தேவன் எப்பயுமே இப்படிப்பட்ட பாலியல் பாவங்களுக்கு பரிசுத்தவான்கள் தப்பி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவ பிள்ளைகளாகிய நாம் பாலியல் பாவங்களை கையாள தேவனுடைய கிருபை நமக்கு கிடைப்பதாக. பெற்றோர் அனுமதி இல்லாமல் செய்யப்படுகிற திருமணங்களை வேதம் நமக்கு அங்கீகரிக்கலை. ஏசாவின் திருமணங்கள் யாக்கோபுக்கு மனநோவாக இருந்துச்சுன்னு வேதம் சொல்லுகிறது. அதனால தான் ஏசாவை நான் வெறுத்தேன் என்று ஆண்டவரும் சொல்லுகிறார். அப்போ தேவ பிள்ளைகள் பெற்றோரின் அனுமதி இல்லாமல் திருமணங்களை நாம் முயற்சி பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட முயற்சிகளை நாம் செய்வத சூழ்நிலைகள் வரும்போது அதை பெற்றோருடைய அனுமதியோடு தான் செய்யணுமே ஒழிய பெற்றோருக்கு அனுமதி இல்லாமல் எதையும் நம்ம முடிவெடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் பிடித்து கொண்ட கணவனோ நீங்கள் பெற்றோரை வேதனைப்படுத்தி கொண்டு பிடித்து கொண்ட மனைவியோ வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க. உங்கள் கண்ணு முன்னாடியே மற்றவர்களோடு கூட அவங்க சோரம் போகிறத நீங்கள் பார்ப்பீங்க. அது நடக்கலைன்னா உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு என்ன செய்வாங்க, இதே வேதனையை கொடுப்பாங்க. அதனால் தேவ பிள்ளைகளாகி நாம் திருமணங்களை எப்பயுமே பெற்றோர்கள் அனுமதியோடு செய்ய வேண்டும். நாம் ஒரு பெண்ணையோ அல்லது ஒரு ஆணையோ விரும்புகிறோம், அதை பெற்றோருடைய அனுமதியோடு பெற்றோருடைய விருப்பத்தின்படி செய்வதை தான் தேவன் விரும்புகிறார். தேவனுடைய விருப்பம் அதுதான். நீங்கள் பெற்றோர்கள் விரும்புகிறாங்களோ இல்லையோ, தேவன் விரும்புகிறார். அதுதான் தேவனுடைய நீதி, தேவனுடைய நியாயம். அதனால் நீங்கள் செய்கிற எந்த ஒரு திருமணமாக இருந்தாலும் பெற்றோரின் அனுமதியோடு இருக்கட்டும். பெற்றோரை வேதனைப்படுத்துகிற எந்த ஒரு திருமண காரியங்களையும் எந்த வாலிபர்களும் செய்ய துணியாதீங்க. அது கர்த்தருக்கு விரோதமானது என்பதை நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் வேதத்தில் ஆபிரகாம் மறுமணம் செய்தார், வேதத்தில் யாக்கோபு மறுமணம் செய்தார். ஆனால் இவர்களெல்லாம் தங்களுடைய மனைவியின் அனுமதியோடு மறுமணம் செய்தார்கள் என்று நமக்கு வேதம் சொல்கிறது. இது ஒரு அதிசயமான சம்பவங்களாக இருந்தாலும் அவர்களுக்கு பிள்ளை பேர் இல்லாத சூழ்நிலைகள் நிகழும்போது தன்னுடைய மனைவியின் அனுமதியோடு, அதே ஆபிரகாம் வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனால் ஆகாரை ஒருபோதும் இச்சையை ஆபிரகாம் பார்க்கலை. அதே மாதிரி தான் வேத புஸ்தகத்தில் ஆபிரகாம் நம்ம யாக்கோபுடைய வேலைக்காரிகளும் அதே வீட்டில் தான் இருக்கிறாங்க. அந்த வேலைக்காரிகளை ஒருபோதும் யாக்கோபு இச்சையோட பார்க்கலை. ஆனால் தங்களுடைய மனைவிகளுடைய அனுமதியோடு அவர்களை தங்களுடைய மனைவிகளாக்கு கொண்டபடியினாலே அவர்கள் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்போ சில சூழ்நிலைகள் மறுமணத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகள் வரும்போது, ஒன்றும் மனைவி இறந்துட்டாங்கன்னா நீங்கள் மறுமணம் செய்யலாம், அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அல்லது மனைவிக்கு முடியாத சூழ்நிலை, குழந்தை இல்லாத சூழ்நிலை, ஏதோ மறுமணம் செய்யக்கூடிய விருப்பம் உங்கள் மனைவி உள்ளத்தில் வரணும், உங்கள் உள்ளத்தில் வரக்கூடாது. உங்கள் மனைவி உள்ளத்தில் அந்த மனைவி அதை அங்கீகரித்தாங்கன்னா தேவனும் அதை அங்கீகரிக்கிறார், தேவனும் அதை ஆசீர்வதிக்கிறார். அதற்கப்புறம் அதனுடைய வம்சங்கள் பிறக்கிறது. இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, அந்த வேலைக்காரிகள் குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் தேவன் என்ன செய்கிறார்னா உங்களுடைய சொந்த மனைவிகளுக்கும் பிள்ளைகளை கொடுக்குறார். அப்போ தேவ பிள்ளைகளே, உங்களுடைய மனைவியுடைய அனுமதியோடு நீங்கள் மறுமணங்களை செய்யுங்க. கண்டிப்பாக பல அதிசயங்களை நீங்கள் காண்பீங்க. அதனால் மனைவியை வேதனைப்படுத்திட்டு மறுமணங்களை செய்யாதீங்க. பாலியல் பாவத்துக்கு தன்னை தப்புவித்து கொண்ட யோசேப்பு எவ்வளவு கீழான நிலைமையில் இருந்தாரோ, அவர் பாலியல் பாவத்துக்கு தன்னை தப்புவித்து கொண்டதினாலே அவர் பெரிய மேலான இடத்துக்கு போனார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால் பாலியல் பாவங்களுக்கு தன்னை தப்புவித்து கொள்ளுகிற ஒவ்வொருவரும் தேவனாலே உயர்த்தப்படுகிறார்கள். பாலியல் பாவங்களை தவிர்க்கிறவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? ஒரு உயர்ந்த நிலையில் உள்ள மனைவியை கொடுக்கிறார், உயர்ந்த நிலையில் உள்ள கணவனை கொடுக்கிறார். ராஜாவுக்கு சமமான, ராசாத்திக்கு சமமான இளவரச குடும்பங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ பாலியல் பாவங்களை நானும் நீங்களும் என்ன செய்யணும்? தவிர்த்தோம்னா நம்முடைய தலையை தேவன் உயர்த்துகிறவராக இருக்கிறார். அதே போல தான் சிம்சோனை பார்க்குறோம். அவன் பாலியல் பாவங்களிலே அவன் விழுந்தபடினால உயர்ந்த இடத்துல இருந்தவன் அவன் தாழ்ந்து போகிறதை பார்க்குறோம். உயர்ந்த இடத்துல விழுந்த
இருந்தவன் அவன் அசிங்கப்படுகிறதை பார்க்கிறோம். உயர்ந்த இடத்துல இருந்தவன் அவன் விழுந்து போகிறதை பார்க்கிறோம். பாலியல் பாவங்களுக்கு இடம் கொடுத்ததுனால தான் தாவீதுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பல பாதிப்புகளை அவன் சந்திக்கிறான். அவனுடைய பிள்ளைகள் பாலியல் பலாத்காரங்கள் செய்யப்படுகிறார்கள். அவனுடைய மறுமனையாட்டிகள் பாலியல் பலாத்காரங்கள் செய்யப்படுகிறார்கள். அப்போ தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் பாலியல் பாவங்களுக்கு தப்பும் போது தான் நம்முடைய தலை உயருகிறது. நம்முடைய தலை உயருகிறது மட்டுமல்ல, நம்முடைய மகிமை பெருகவும் செய்கிறது. பாலியல் பாவங்களுக்கு தப்புவோம். கர்த்தர் நம்மளை